நல்ல வெயில். நேற்று சாயங்காலம் இன்னைக்கு காலையெல்லாம் சில அதிமுககாரங்கள்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. இது வந்து பெரிய ஆலோசனை கூட்டம் இல்லை சதி கூட்டம்லாம் சொல்ல மாட்டேன். சில எம்எல்ஏக்கெல்லாம் அடங்கும். அதெல்லாம் நான் சொன்னேன், அவங்கள பற்றிலாம் வெளியில் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அந்த என்ன பேசணுன்றதை சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ரிசார்ட்டில் போய் எம்எல்ஏக்களை தங்க வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதிமுகலேருந்து நிறைய பேர் தாவாக்காவுக்கு ஆதரிக்க ரெடியாக இருந்தாங்க. அது அதிமுக கட்சி மூலமாக ஆதரிக்கிறதா இல்லை தனிப்பட்ட முறையில் பிரிஞ்சு ஆதரிக்கிறதா அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்த ஒரு குழப்பத்தில் இருந்துருக்குறாங்க. அதில் பழனிசாமி வந்து அவனுக்கு ஏதாச்சும் ஒரு சொந்த ஆதாயம் வேணும், அதுக்கப்புறம் தான் அந்த மூவ் போகணும் அப்படின்ற மாதிரி பிடிவாதம் பிடிச்ச மாதிரி தெரியுது. இவங்க சொன்ன கருத்துலாம் என்ன நடக்க, எலெக்ஷனுக்காக தாக்கு பிடிச்சிட்டு இருந்தோம், குறுகிய காலத்தில் எல்லாம் நடந்துட்டுது அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நடந்துறது இருக்கட்டும். நான் உங்களுக்கு சொன்னது, நீங்கள் அதிமுகவிலே இருக்கலாம், நீங்கள் வந்து செங்கோட்டையனை நம்பலாம். நான் வந்து உங்களுக்கு சொல்லி அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. செங்கோட்டையன்லாம் இப்போ பண்ருட்டியில் இப்போ மோகனுக்கு வேணால் தெரியாது இருக்கலாம், புதுசாக வந்த எம்எல்ஏக்கு வேணால் நேரடி பழக்கம் இல்லாத இருக்கலாம் செங்கோட்டையனை, அது கூட எனக்கு தெரியாது. மீதி அருண்மொழிதேவன், இப்போ ராஜேந்திரன், சத்ராஜேந்திரன், இவனுங்கெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உதாரணத்தை நான் சொல்கிறேன், அவங்க வந்து என்கிட்ட ஆலோசனை செஞ்சாங்கன்னு நான் சொல்லலை. நேரடியாக போயிட்டு செங்கோட்டையனை பார்த்து செங்கோட்டையனை நம்பலாம், தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கத்தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதாவது கடலூர் மாவட்டத்துக்கும் நல்லதுன்னு தோணுது. அப்போ தான் கட்சி எதிர்காலத்துக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதிமுகவுக்கு. காரணம் என்னென்னா, வர்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ், தமிழ் வெற்றி கழகம், அதிமுக இது மூன்றுமே கூட்டணியில் இருந்தால் தான் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும். அதுக்குள்ளே உள்ளாட்சி தேர்தல் வரும், அது எப்படி போகும் சொல்ல முடியாது. அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேணாம். அது கட்சியோட வலிமையோட, நகராட்சியெல்லாம் கட்சி வலிமை அதிகமாக இருக்கலாம், உள்ளாட்சியெல்லாம் பல விஷயங்கள்லாம் இருக்குது. நான் தேர்தல் அப்போயே சொல்லியிருந்தேன், நிறைய பேர் என்னை கேட்டப்போ சொன்னேன், ரெட்டைலைக்கு போட்டாலும் விசிலுக்கு போட்டாலும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதான் என்னுடைய கருத்து. விசிகாவை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் வந்து ஒன்றும் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய அதிமுக எம்எல்ஏக்கள் வர ரெடியாக இருக்காங்க. ஆனால் கட்சி மாறி வர வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. ஏன்னா அது மாதிரி விரும்புகிற அதிமுக வேட்பாளர் இது எம்எல்ஏக்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, செங்கோட்டையனை பார்த்து உங்கள் ஆதரவு கடிதத்தை கொடுங்க. நீங்கள் கட்சி தலைமைக்காக எதிர்பார்த்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பிஜேபி வந்து இதை எதிர்பார்க்கல, காங்கிரஸ் உள்ளே வரும். ஏன்னா இப்போ காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கால் ஊண்டிட்டுது அதிகார பீட்டத்தில். நான் சொல்கிறேன், கேரளா வந்துட்டுது, கர்நாடகா வந்துட்டுது, தெலுங்கானா வந்துட்டுது, ஆந்திராலையும் வர எலெக்ஷன் வந்தாக்க அங்கேயும் காங்கிரஸ் வரப்போகுது. ஈவன் இப்போ மம்தா பானர்ஜி தோற்றது கூட காங்கிரஸுக்கு தான் பெரிய ஆதாயம். மம்தா பானர்ஜியுடைய கட்சி கலைஞ்சி எல்லோரும் காங்கிரஸ் தான் வரப்போகிறாங்க. அதே மாதிரி தான் பீகாரில் நிதிஷ்குமார் ஒழிஞ்சது, அழிக்கப்பட்டது, காங்கிரஸ் தான் ரொம்ப ஆதாயம். மீதி எலெக்ஷன் வந்தாக்க பஞ்சாப்லேயும் காங்கிரஸ், ஹரியானாலையும் காங்கிரஸ் வரும்னு நினைக்கிறேன். அதனால் இது வரைக்கும் தன்னுடைய சொந்த ஸ்ட்ராங்கான இடமான தென்னிந்தியாவிலே நிறைய பிரச்சனை இருந்ததால் தான் காங்கிரஸால் வட இந்தியாவில் கவனம் செலுத்த முடியல. வடக்கு, கிழக்கு, மேற்கு இந்தியாவிலாம். இப்போ தென்னிந்தியாவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் இருக்கிறதால அங்கே மீதி இடத்துல இப்போ கவனித்து பிஜேபியை ஒழிக்க முடியும். இவன் ஒரிசாவில் கூட வர்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் நிறைய வாய்ப்பு வரும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அடுத்த ஆளுங்கட்சி காங்கிரஸ் தான், அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த மோடி, அமித்ஷாலாம் இவனுங்க வந்து ஒரு நீங்களே பார்க்கலாம் எப்படி இந்த அரசியல் ஒரு கட்சி மாற்றினா அதில் நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அதான் முக்கியம். எவனும் கொள்கைக்காக போராடலை. அதை வந்து ஒரு முக்கியமாக நான் சொல்கிறது, அப்போ அதானி, அம்பானி, இன்னும் பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் இருக்குது, அதில் நிறைய பண ஓட்டம் இருக்குது. அது சென்னை வந்து ஒரு முக்கிய வியாபார ஸ்தலம். முதல்ல பெங்களூர் போயிட்டு இப்போ திருவனந்தபுரம் போயிடும், கொச்சின்லாம் போயிடும். அப்புறம் ஹைதராபாத்தும் கிட்டத்தட்ட நேரடி கண்ட்ரோல் இல்லை அவங்களுக்கு. ஆனால் சந்திரபாபு நாயுடு கொஞ்சம் ஒத்து போவதால் பரவாயில்ல. இருந்தாலும் இடைத்தரகர் மாதிரி ஒரு இடைஞ்சலாக இருக்குது அவங்களுக்கு, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ திமுக வந்ததுனாக்க பாஜக வந்து அந்த 22 எம்பியை வச்சுட்டு கொஞ்சம் சந்திரபாபு நாயுடு வந்து கொஞ்சம் அடக்கத்துக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் பின்னாடி பேச வேண்டியது. இப்போ என்ன முயற்சி பண்ணுறாங்கன்னா, அந்த கவர்னர் வச்சு எல்லாத்தையும் துஷ்பிரயோகம் பண்ணி தவறு செய்ய வைக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை விஜயலாம் அவங்க வந்து இதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் முஸ்லீம் லீக்காக இருந்தாலும் சரி, விசிக்காக வந்தாலும் சரி, ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு திரும்ப பின்வாங்குறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் திமுகவுக்கு நல்லது. திமுகவே நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு, நாங்கள் 6 மாதத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுக்கலாம். அதுக்குள்ளே தாவேக்கா சமாளிச்சிக்கலாம், இல்லை சமாளிக்காது போகலாம், அதை பற்றி கவலை இல்லை. அதுக்கு பிறகு அவங்களுக்கு தார்மீக
ஒரு கடமை இல்லை. மக்களுக்காக நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி செய்யலாம். அது நல்லது. நீங்கள் திமுக பாரதிய ஜனதா கூட சேர்ந்து போனால் கூட இப்போதைக்கு ஒரு நல்ல அபிப்பிராயத்தை மக்கள்கிட்ட நீங்கள் அடையிறதுக்கு அது நல்லது. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ரொம்ப மக்கள் மத்தியில் ரொம்ப கீழ்த்தரமான அபிப்பிராயம் வந்திருக்கு. இது அதனால தான் அதிமுக சொன்னேன், நீங்கள் பழனிசாமியை மாற்றாத இருக்க முடியாது. நான் அதுக்காக உடனே சசிகலா வரணும், தினகரன் வரணும் சொல்ல. ஆனால் சசிகலா வர்றது நல்லது. தினகரன் பார்த்துக்கலாம். அந்த ஒரு காமராஜ்ன்ற ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு என்னென்ன கட்டுழியம் பண்ணான்ட்டு தினகரன் மேலே இந்த மரியாதைலாம் கொஞ்ச நஞ்சம் இருந்த மரியாதையும் போயிட்டுது. இது மாதிரி அவன் தினகரன் தன்னை தாழ்த்தப்பட்டு அசிங்கப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னை அதிகாரத்தினுடைய கைப்பாவையாக போயிட்டு கவர்னரை பார்த்து என்ன நடுராத்திரி பார்க்குறது, காலையில் பார்க்குறது, அப்புறம் இவனை பிடிச்சிட்டு போகிறது, இதெல்லாம் கீழ்த்தரமான அரசியல். இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக தினகரன் போயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி என்னை பொறுத்தவரைக்கும் விஜயகாந்த் கட்சி பிரேமலதா தார்மீக அடிப்படையில் இருக்கலாம் திமுக கூட. திமுகவோட சொல்லிவிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவும் தமிழ் வெற்றி கழகத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கலாம். இப்போ விசிகா பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, முஸ்லீம் லீக் கூட முக்கியமாக விசிகா பதவி வேணும், அப்போ தான் ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி திருமாவளவன் 2 விசிகா எம்எல்ஏவும் சட்டமன்ற உறுப்பினரையும் நம்பலை. வன்னியரசும் ஜோதிமணியும் 2 பேருமே திருமாவளவன் கையில் இல்லை. அதனால தான் திருமாவளவன் கேட்குறது, ஒரு எம்எல்ஏ வந்தாலும் பரவாயில்ல, ஒரு பதவி கொடுத்துட்டு போனால், நீ எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து, அது மாதிரி சொல்கிற மாதிரி நீங்கள் திருச்சி கிழக்கு சீட்டெலாம் திருமாவளவன் கொடுத்து துணை முதலமைச்சர் ஆக்கிறத விட இந்த ஆட்சி அமைக்காத இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் விசிகா கூட கூட்டணி வச்சாலே அது ஒரு ஜாதி சாயம் பூசப்படும். அது நல்லதில்லை. எனக்கு எதுவும் ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா 1967க்கு பிறகு இந்த திராவிட கட்சிகள்லாம் வெட்ட போகுதுங்க. அதாவது அதிமுக, திமுக. இதில் திராவிடத்துக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த 2 கட்சியிலையும் நிறைய வியாபாரிகள் இருக்கிறானுங்க, பஞ்சாயத்து பண்ணணுங்க, அரசாங்க அலுவலகத்தில் புரோக்கராக இருக்கிறவனுங்க, நிறைய ஐக்கியத்தனம் பண்ணவனா இருக்கானுங்க. அவங்களாம் இதை எதிர்பார்க்கல. ஏன்னா ஏதாச்சும் ஒரு கட்சி வரும், நம்ம புரட்சியில் நினச்சப்போ புது கட்சி வரும்போது இது பாரதிய ஜனதா கட்சிலாம் கற்பனை பண்ணிட்டு தானுங்கள்ல, ஜெயலலிதா செத்தாச்சு, கருணாநிதி செத்தாச்சு, இனிமேல் நம்ம எவ்வளோ கொள்ளறுபடி பண்ணி வரலாம் அப்படின்னும் போது ஒரு புது சக்தி வருது. இதுதான் மக்கள் விரும்புகிறாங்க. அதாவது விஜய்க்கு ஓட்டு போட்ட இளைஞர்கள் எல்லாம் நல்ல இளைஞர்கள். அவர்கள் நாட்டுக்கு நல்லது செஞ்சுருக்கிறாங்க. அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான், நல்ல அரசாங்கம் இருக்கணும், ஊழல் இருக்கக்கூடாது, அரசாங்க பணம் ஒழுங்காக செலவு பண்ணணும், திட்டமிடப்படணும், அரசாங்க திட்டம் ஒழுங்காக திட்டமிடப்பட்டு நல்ல பயன்பாட்டுக்கு வரணும், அதனால் எல்லோரும் பயனடைகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. இதில் விசிகாவை நீங்கள் எல்லாருக்கும் விட்டு கொடுத்து திருமாவளவனுக்கு எம்எல்ஏ ஆக்கிறேன்னு சொல்லி முதலமைச்சர் ஆக்கிறேன், துணை முதலமைச்சராக சொன்னால் அது ஒரு தமிழ் வெற்றி கழகத்துக்கு ரொம்ப மோசமாக போயிடும். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். அதான் சொன்னால் 67க்கு பிறகு 59 வருஷம் ஆகிட்டுது. அந்த ஆட்சி மாற்றம் வரும்போது ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணலாம். இப்போ பாரதிய ஜனதா கட்சி அவனுங்க ஜனாதிபதி ஆட்சி கொண்டு தமிழக வெற்றி கழகத்துடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலாம் இப்படின்னு முயற்சி பண்ணானுங்க. அதெல்லாம் நடக்காது. அவனுக்கு உண்மையிலே பயப்படுறது என்னென்னா, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் தான் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்றது. அந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறேன். பழனிசாமி நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். பழனிசாமியை நீங்கள் மாற்றினா தான் அதிமுகவுக்கு எதிர்காலம். இல்லைன்னா நிறைய இப்போ இருக்கிற எம்எல்ஏ இருக்கலாம், உங்களுக்கே தெரியும், இதுதான் உங்களுக்கு கடைசி எம்எல்ஏ, இதுதான் கடைசி வாய்ப்பு. அது உங்களுக்காக மட்டும் இல்லை, மக்களுக்காகவும் பயன்படுத்துங்க. அதுக்கு சிறந்த வழி, மிகச்சிறந்த வழி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்து நீங்கள் உங்கள் மக்களுக்கு, தொகுதி மக்களுக்கு செய்கிறது தான் நல்ல வழி. செய்யுங்க. நான் உங்களுக்கு கட்சி தானும் சொல்ல. அப்படி உங்களை பதவி இழக்க வச்சு அப்புறம் வேணால் தமிழக வெற்றி கழகம் உங்களை திரும்ப தேர்தல் நிற்க வச்சு திரும்ப சட்டமன்ற உறுப்பினர் ஆகும். அதுக்கு தான் நான் உங்களை எல்லாம் செங்கோட்டையன் அணுகுங்க சொல்கிறேன். எல்லா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் செங்கோட்டையனை நம்பலாம். நீங்கள் நேரடியாக செங்கோட்டையனை தொடர்பு கொள்ளுங்கள், நல்லது நடக்கும்.